அதுக்கு முதல்ல ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாம். கடாய் சூடானதுக்கப்புறம் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரையில் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காம நம்ம நல்லா தேன் கலருக்கு கொண்டு வரணும். இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கருக விட்டுறக்கூடாது. கருக விட்டோன்னா கேக்கோட டேஸ்ட்டு வந்து கசப்பாக இருக்கும். அதனால் கருகாமல் நல்லா மெல்ட் பண்ணிகிட்டே இருங்க. இதை வந்து சிம்மில் வச்சு மெல்ட் பண்ணிக்கோங்க. ஹையில் வச்சு மெல்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போது இந்த கலருக்கு அது வரும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. சுடு தண்ணி சேர்த்தாதான் அந்த சர்க்கரை நம்ம சேர்த்தது வந்து டக்குன்னு அந்த கட்டி தட்டாமல் இருக்கும். நம்ம தண்ணி சேர்க்கக்குள்ளே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக கொதிக்க வச்சுட்டு அது கூட பேரிச்சம்பழம், டூட்டி ஃப்ரூட்டி, முந்திரி, பாதாம், திராட்சை இதெல்லாம் நாங்கள் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு எந்தெந்த நட்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா சோக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு சோக் பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஆரஞ்சு ஜூஸ், வைன் அந்த மாதிரி கூட சோக் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் சீக்கிரம் செய்யணுன்னா 1 மணி நேரம் சோக் பண்ணலாம். இல்லை கொஞ்சம் நல்லாவே சோக் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 4 மணி நேரம் போல் கூட நல்லா சோக் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சு இறக்கிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை வேணான்றவங்க அதுக்கு பதிலாக தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட எந்த ஒரு ஸ்மெல்லும் வராத ஆயில் சேர்த்துக்கோங்க. அது என்ன ஆயில் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட ஒரு 1/2 கப் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு இதை கூடவே மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இதை நாங்கள் ஆல்ரெடி வந்து சலிச்சு வச்சுட்டோம். நீங்கள் தேவைன்னா இப்போ டைரெக்டாக சலிச்சு சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம ஒரு 4 மணி நேரம் போல் இதை சோக் பண்ணி எடுத்திருக்கோம். அதை நம்ம அதுக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதை மிக்ஸ் பண்ணக்குள்ளே ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும் கேக்கு. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட வெனிலா எசன்ஸ் நாங்கள் சேர்த்துருக்கோம். இதுக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நாங்கள் ஆல்ரெடி நெய்யும் மைதா மாவும் வச்சு நல்லா தேய்ச்சி வச்சுருக்கோம். அப்போ தான் கேக் ஒட்டாமல் வரும். இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் ஷீட் கூட போட்டுக்கலாம். பபிள்ஸ் வந்து கீழே இருக்கும், அதனால அதை வந்து டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் கேக் உடையாமல் வரும். இப்போ அது மேலே கொஞ்சம் முந்திரி போட்டுக்கலாம். நாங்கள் ஆல்ரெடி ஒரு குக்கரில் உப்பு போட்டு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டோம் ஒரு 30 மினிட்ஸ்க்கு. இப்போ இதை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. ஒரு 45 மினிட்ஸில் சூப்பரான கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கத்தியை வச்சு சுரண்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் அப்படியே கவுத்திடணும். நம்ம அந்த மைதா மாவும் அந்த நெய்யும் தடவுனதுனால ஈஸியாகவே நம்மளால் ஃப்ளிப் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இந்த கேக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.